அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகிறது. தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. நம்மோடு இது குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவினுடைய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மிக முக்கியமாக பிரிந்தவர்களை இணைப்பது தொடர்பாகவும் இதில் பேசப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை சார்? அதில் ஆண்டுக்கு ஒரு பொதுக்குழு கூட்டம், 2 செயற்குழு கூட்டம், இது நமது தேர்தல் ஆணையத்தின் மேண்டேட்டரி, கண்டிப்பாக நடத்தியே ஆக வேண்டும். விதிவிலக்கு கேட்கலாம். இப்போதைக்கு அதிமுக பொதுக்குழு செயற்குழு நடத்த வேண்டாம் என்று விரும்பி இருந்தால் எஸ்ஐஆர் காரணம் காட்டலாம், மழை பாதிப்பை காரணம் காட்டலாம். ஆனால் அவ்வாறு செய்ய அவர்கள் விரும்பவில்லை. கண்டிப்பாக பொதுக்குழு செயற்குழு நடத்தியே தீர்வது என்கிற முடிவுக்கு அதிமுக வந்திருக்கிறது. அப்படி என்றால் அதற்கான காரணம் என்ன என்பதைத்தான் நாம் யூகிக்க முடியும். என்ன தீர்மானங்கள் வரப்போகின்றன என்று நமக்கு தெரியாது. இருந்தாலும் பரபரப்பான அரசியல் சூழல் நிலவுவதால் இன்னென்ன தீர்மானங்கள் வரும் என்று ஓரளவுக்கு யூகிக்கலாம். அப்படி என்றால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைப்பது, இது சம்பந்தமான ஒரு தீர்மானம் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரே வாரத்தில் 2 முறை சென்று அமித்ஷாவை சந்திக்கிறார். அவருடன் கூடவே கேசவநாயகம் அவர்கள் செல்கிறார்கள், வாடை சீனிவாசன் அவர்கள் செல்கிறார்கள். அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் செல்லவில்லை. முன்னதாக ஓபிஎஸ் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் தன் இல்லத்திலே விருந்தளிக்கிறார். இவ்வளவு தூரம் தொடர்ந்து சம்பவங்கள் நடக்கின்றன. இப்படியான சூழ்நிலையில் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் அல்லது அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்டவர்கள் அவர்களை சேர்க்க வேண்டுமா வேண்டாமா என்கிற விவாதம் பொது வழியிலே நடக்கிறது. அதிமுகவுக்கு உள்ளும் நடக்கிறது. அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் பேரூர் மற்றும் நகர தலைவர்கள் மத்தியிலும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பிரிந்தவர்களை இணைப்பது தொடர்பான ஒரு தீர்மானம் வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நிலைப்பாடு என்ன என்பதுதான் கேள்விக்குறி. அவர் தொடர்ந்து கூறி வருவது அவர்களை எல்லாம் மீண்டும் இணைப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பது. முக்கிய காரணம் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு லிட்டிகேட். அதிமுகவின் உரிமை சம்பந்தமான பல்வேறு வழக்குகளிலே அவர் ஒரு வழக்காடி. அப்படி வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது அவரை மீண்டும் எப்படி கட்சியிலே இணைத்துக் கொள்ள முடியும் என்பது ஒரு கேள்வி. அதுபோக ஓபிஎஸ் வைக்கிற ஒரு கோரிக்கை அல்லது வேண்டுகோள் அமித்ஷாவிடம் என்னவென்றால் மீண்டும் பழையபடி தான் ஒருங்கிணைப்பாளராக வேண்டும் என்பது. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓப்பாக இருக்காது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த மறு இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடம் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு காலையில் கூட தினமலர் செய்தித்தாள்களில் இது பற்றி செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அமித்ஷா வருகை இந்த வார கடைசியிலே திட்டமிடப்பட்டது, ஆனால் அவ்வாறு அவர் வரவில்லை. என்ன காரணம் என்றால் அதிமுக செயற்குழு பொதுக்குழு பிரிந்தவர்களை மீண்டும் இணைப்பது தொடர்பாக என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பிஜேபி தலைமை அவ்வாறு இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனாலும் அவ்வாறு இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராக இல்லை. எனவே இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே அதற்கு ஒரு திட்டவட்டமாக முடிவு தெரிந்துவிடும். இவ்வாறு தினமலர் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆக ஒட்டுமொத்தத்தில் பார்த்தால் இந்த தீர்மானம் தான் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மற்றபடி திமுக அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் அதெல்லாம் வழக்கமான அரசியல் தீர்மானங்கள் தான். மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள், பாராட்டு தெரிவிப்பார்கள். அதுவும் வழக்கமான அரசியல் தீர்மானங்கள் தான். தமிழ்நாட்டு அரசியலிலே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது இது. மற்றும் அநேகமாக தாவேகாவுக்கு எதிரான தீர்மானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கும்போது இன்றைய அதிமுக செயற்குழு பொதுக்குழு என்பது தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு பரபரப்பான மறு விவாதத்தை கிளப்பும் என்பதுதான் எனது பார்வை. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், என்னென்ன தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படுது அப்படின்னு. உங்களுடைய இணைவுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.